அதானி பெரிய தவறுகளை பண்ணிட்டு இருக்காரு, மிகப்பெரிய மோசடிகளை பண்றாரு. மோடி கவர்மெண்ட் அதுக்கு துணை போகுது. இது அத்தனையும் உண்மை. அரசாங்கத்தையே நீங்க சீர்குலைக்கிற அளவுக்கு, அரசாங்கத்தை கவுக்குற லெவலுக்கு எதிர்கட்சிகள் எப்போ போக முடியும்னா, இன்னும் அதிகமான தரவுகளும் தொடர்ச்சியான அறிக்கைகளும் வரும்பொழுது மட்டும்தான் நீங்க போகணும். அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி. தேசபக்தி தேசபக்தின்னு யாரு கதறுவான்னு பார்த்தீங்கன்னா அயோக்கியர்கள் தான் கதறுவாங்க. அதானி மீதான குற்றச்சாட்டுகளை இந்தியாவுக்கு மீது எதிரான குற்றச்சாட்டுகள் என்று சுமத்துவது வடிகட்டிய அயோக்கியர்கள். பங்குச்சந்தை என்ற ஒன்று வந்ததுலேருந்தே பங்குச்சந்தை மோசடி என்ற ஒன்று வந்துடுச்சு. அதனால இது ஆராயக்கூடிய அமைப்புகளும் உலகம் முழுவதும் இருக்கு. அதுல ஒன்றுதான் ஹிண்டன்பர்க். அதானி மீதான தாக்குதலை, இந்தியாவின் மீதான தாக்குதலை பிஜேபி திருப்பது, பிஜேபியோட ஆதரவாளர்கள் திருப்பாங்க. இந்திய முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்துறதுக்காக பண்றாங்க. வளரும் நாடுகளை சிதைப்பதற்காக இதை செய்யறாங்க. அமெரிக்காவை பத்தியும் மற்ற நாடுகளை பத்தியும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்றது ரொம்ப தவறானது. செபியோட தலைவராக இருக்கக்கூடிய அந்த மாதவி புட்ச், அவரும் அவருடைய கணவர், அவர் ஒரு தனியார் தொழிலதிபர், அவர் எப்படி அதானி குழுமத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்றது தான் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையோட சாராம்சம். செபியோட தலைவராக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திலுமே அவர் முதலீடுகள் செய்வது என்பது கூடிய வரையில் தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவங்க அந்த தலைவர் பதவிக்கு வந்த பிறகு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடணும், அல்லது நான் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணன்றதை வெளிப்படையாக பொது வெளியில் வைக்கணும். பங்கு சந்தையை முறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பின் தலைவர் மீது அவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு, அதுவும் சர்ச்சைக்குரிய மிகப்பெரிய நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்பட்டார், ஷெல் நிறுவனங்களை தன்னுடைய பங்குகளை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது உடனடியாக மக்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா, அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதானியோட பெரிய ப்ராப்ளம் என்ன? ஏன் அதானியை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம்? ஏகபோகம். அதானின்றவர் இருக்கவே கூடாது, ஒரு தொழில் செய்யக்கூடாது நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும், மோனோபொலி இருக்கக்கூடாது, ஏகபோகம் இருக்கக்கூடாது. நிச்சயம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கவே செய்யும். சாமானிய மனிதன் வரையில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அது உடனடியாக நிகழ்தா இல்லையான்றதான் கேள்வி. ஹிண்டன்பர்க் மாதிரியான ரிப்போர்ட்ஸில் உடனடியாக அதற்கான வாய்ப்பு இல்லை. ரவிசங்கர் பிரசாத் முன்னாள் மந்திரி சொல்றார், ராகுல் காந்தியோட வருமானத்தில் 43% பங்கு சந்தையில் தான் இருக்குது. அதனால பங்கு சந்தையை அவர் சிதைக்கிறார். இதெல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டுகள். காமன் மேனுக்கு இது புரியாது. அவை இந்த விஷயம் பொலிட்டிக்கலா மோடிக்கு பெரிய பின்னடைவை உடனே ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா, ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறேன் சார். இப்போ ஒரு நாட்டிலேயே ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்கு ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு விஷயம். இந்திய பொருளாதாரத்தை சரிவுக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோடு பண்ணியிருக்கிறாங்கன்றது இங்கே இருக்கிறவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதானி தொடர்பான அந்த ஒரு குற்றச்சாட்டுகளில் இப்போ செபி சிக்கியிருக்கு. செபி முறையாக செயல்படலை அப்படின்னு. இதில் நிறைய விஷயங்கள் உள்ளார்ந்து பார்க்கப்படணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் முதலாவதாக இதில் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த அறிக்கையில்? நல்ல கேள்வி. இது ஹிண்டன்பர்க்கோட 2வது ரிப்போர்ட். முதல் ரிப்போர்ட் 2023 ஜனவரி, கரெக்டாக 18 மாதத்துக்கு மேலே வந்தது. மிகப்பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டில் செயற்கையாக அதானி நிறுவனங்கள் எப்படி விலையை ஏற்றுறாங்க, குறைச்சாங்க அப்படின்றது வந்தது. ஷெல் கம்பெனிஸ் மூலமாக கௌதம் அதானியோட சகோதரர் வினோத் அதானி அவர் எப்படி ஷெல் கம்பெனிஸ் மூலமாக மொரிஷியஸ் உள்ளிட்ட நாடுகளில் ஆப்ரேட் பண்ணுறாருன்ற தகவல் வந்தது. இது முதல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்த அடுத்த 5-6 மாதங்களில் அதானி பங்குகள் கணிசமான அளவு சரிவை சந்திச்சன. ஒரு 5-6-7 மாதங்கள் வரைக்கும். ஒரு கட்டத்தில் அம்பானி குரூப்பெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய சூழல் வந்தது. அதன் பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பித்து எலெக்ஷனுக்கு முன்னால் நார்மல்ஸு வந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க அதான் 20% அளவுக்கு அந்த சரிவு இருந்தது. பட் அதுக்கு பிறகு மேக்கப் பண்ணிட்டாங்கன்றாங்க. இதுக்கு முன்னால் நம்ம இன்னொரு விஷயத்தை நேயர்களின் கவனத்துக்காக சொல்லணும். ஹிண்டன்பர்க்ன்றது யார் அப்படின்னா, ஹிண்டன்பர்க்ன்றது ஒன்றும் ஒரு பங்குச்சந்தையை முறைப்படுத்தக்கூடிய சர்வதேச அமைப்பெல்லாம் கிடையாது. ஹிண்டன்பர்க் என்பது அமெரிக்காவில் இறங்கக்கூடிய ஒரு ஷார்ட் செல்லிங் அமைப்புன்னுவாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டை வாங்கி விற்கக்கூடிய, உலகம் முழுவதும் ஷேர் மார்க்கெட்ஸில் பங்கு போக்கை பற்றி ஆராயக்கூடிய, தவறுகள் எங்கே நடந்தாலும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விசில் ப்ளோவர் அமைப்பு. அவங்க வெறும் இந்தியா மாதிரி வளர்முக நாடுகளோட அமைப்பு தொழில்களை மட்டும் அவங்க கண்காணிக்கல நிறுவனங்கள்.
தொழிலதிபர்களை. அமெரிக்காவுக்குள்ளேயே பெரிய தொழிலதிபர்களை பற்றிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் ஒரு புது கரடி என்ன விடுறாங்கன்னா, வளரும் நாடுகளை சீர்குலைப்பதற்காக இப்படி பண்ணுறாங்க. அதானி மீதான தாக்குதலை, இந்தியாவின் மீதான தாக்குதலை பிஜேபி திருப்புது, பிஜேபியோட ஆதரவாளர்கள் திருப்புறாங்க. இந்திய முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பீதியை ஏற்படுத்துறதுக்காக பண்றாங்க. வளரும் நாடுகளை சிதைப்பதற்காக இதை செய்யறாங்க. அமெரிக்காவை பத்தியும் மற்ற நாடுகளை பத்தியும் அவங்க சொல்ல மாட்டாங்கன்றது ரொம்ப தவறான கருத்து. அமெரிக்காவின் பல நிறுவனங்களை பத்தி, எலான் மஸ்க் உள்ளிட்டவங்களை பத்தியும் அவங்க எப்படி தில்லாலங்கடி வேலை பண்றாங்கன்றத ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்கு. அது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். ஷேர்ஸை வாங்கி விற்கக்கூடிய மற்றும் ஷேர்கள் உலகின் பல நிறுவனங்களை குறித்த பங்குச்சந்தையில் நிறைய மோசடிகள் நடக்குது. உலகம் முழுவதுமே பங்குச்சந்தைகளில் உலகின் பல நிறுவனங்கள் பல மோசடிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது காலாகாலமாக நடந்துட்டு இருக்குது. பங்குச்சந்தை என்ற ஒன்று வந்ததுலேருந்தே பங்குச்சந்தை மோசடி என்ற ஒன்றும் வந்துடுச்சு. அதனால இதை ஆராயக்கூடிய அமைப்புகளும் உலகம் முழுவதும் இருக்கு. அதுல ஒன்று தான் ஹிண்டன்பர்க்ன்றது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஒரு முறைப்படுத்தக்கூடிய அமைப்பு கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட், அதானி குரூப் முதல் ரிப்போர்ட்ல அதானி குரூப் எந்த அளவுக்கு செயற்கையாக அவங்களோட ஷேர்ஸை வந்து இன்ஃப்ளைட் பண்ணி, அதாவது 10 ரூபாய் ஷேரை 10,000 ரூபாய் ஷேர்னு கொண்டு போய் வித்துட்டு ஊற்றி மூடிட்டு போனாங்க. ஷெல் கம்பெனிஸை வச்சு எப்படி அட்டூழியம் பண்ணாங்க. 13 கம்பெனி வச்சிருப்பான், 13 கம்பெனிலையும் ஆளே இருக்க மாட்டான், ஆனால் வந்து பணம் உள்ள வரும் வெளியில போகும். இந்த மாதிரி எப்படி தில்லாலங்கடி வேலை பண்ணாங்கன்றதை பற்றி பொதுவாக வந்த விஷயம். இந்த ரெண்டாவது ரிப்போர்ட் எதை சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய செபி, ஹிண்டன்பர்க்ன்றது என்னன்னு சொல்லிட்டோம் நேயர்களோட வசதிக்காக. ஸ்டேட் எஸ்எபின்றது என்ன? செபின்றது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பங்குச்சந்தையை வந்து முறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷேர் வாங்குறீங்க, ஒரு நிறுவனம் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுது, பங்குச்சந்தையில் போகணுன்னா அது என்ன செய்யணும், அந்த ஷேரை எப்படி கட்டுப்படுத்தணும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் வந்து 5 மணிக்கு மூடுறாங்க. வாரத்தில் 5 நாள் பங்குச்சந்தைகள் நடக்குது. ஆன்லைன்லேயும் இப்போ விளையாடுறாங்க எல்லாரும். இப்போ இதை முறைப்படுத்துறதுக்கான அமைப்பு தான் செபி. இந்த செபி வந்து எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம், செபியோட தலைவராக இருக்கக்கூடிய அந்த மாதவி புச், அவரும் அவருடைய கணவர், அவர் ஒரு தனியார் தொழிலதிபர். குறிப்பாக மாதவி புச்ன்றவர் செபியோட தலைவர். அவர் எப்படி அதானி குழுமத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்றது தான் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையோட சாராம்சம். சுருக்கமாக சொல்றதுன்னா, இது இன்னமும் தெளிவாக சொல்றீங்கன்னா, இது முதல் அறிக்கை அதானியை பற்றியது, ரெண்டாவது அறிக்கை செபியை பற்றியது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு சாதகமா செபி தலைவராக இருக்கவர் செயல்படவே கூடாது. ஆனால் அவர் எப்படி செயல்பட்டாருன்றதை தான் இது சொல்லுது. உதாரணத்துக்கு அவங்க அந்த அம்மா 2017 போர்ட் ஆஃப் டைரக்டராக உள்ள வராங்க, 19 தலைவர் ஆகுறாங்க. ஆனால் 2015 அவங்க சிங்கப்பூரில் இருக்கும்போதே பிரைவேட் சிட்டிசனாக இருக்கும்போதே அவங்களும் அவங்க கணவரும் வந்து மிகப்பெரிய நிறுவனங்களில் பணியாற்றும் பொழுது, இவங்க நிதி நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்க கணவர் வேறு துறைகள் இருக்கார், நிதி சாராத ரியல் எஸ்டேட் சாராத விஷயங்கள். 56 கோடி ரூபாய் இவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதை நாங்கள் சம்பாதிச்சதுன்றாங்க. இவங்க ஐசிஐசிஐ வங்கியிலலாம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, 2017 இவங்க 2015 17 வரைக்கும் இருக்கும்பொழுது இவங்க முதலீடு செஞ்ச சில நிறுவனங்கள் வந்து அதானிக்கு நெருக்கமான அதானியோட ஷெல் கம்பெனிஸ்ன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் இவங்க செபி டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னால் இவங்க வந்து இன்னும் சில நிறுவனங்களையும் நடத்தியிருக்காங்க. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 2017 போர்ட் ஆஃப் டைரக்டராக உள்ளே வந்த பிறகு அந்த நிறுவனங்களெல்லாம் செயல்படுறதை நான் நிறுத்திட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு ஸ்க்ராலில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, இவங்க பங்குச்சந்தையில் வந்து இயக்குனராக சேர்ந்து தலைவர் ஆன பிறகும் இவங்க நான் எந்த நிறுவனங்களில் வந்து செயல்படுறதை நிறுத்திட்டேன், டார்மண்ட்டுன்னு சொன்னாங்களோ அந்த நிறுவனங்கள்லாம் செயல்பட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அம்மா வந்து செபி டைரக்டராக வந்த பிறகு பிளாக் ஸ்டோன்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. அந்த நிறுவனத்துக்கு சார்பாக வந்து இவங்க கணவரை வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இவங்க கணவருக்கு, அவருங்க கணவருக்கு சம்பந்தமே இல்லாத, அவருக்கு பாண்டித்யம் இல்லாத ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸில் அவர் ஒரு இயக்குனராக போடுறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய்க்கு $70 மில்லியன் பணம் உள்ளே வந்து வெளில போயிருக்கு. அப்புறம் இதை தவிர வந்து அகோரா கன்சல்டன்சின்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அதில் 99% இந்த அம்மாவோட ஷேரு, 1% தான் வெளியில் இருக்குது. அதுலேயும் இவங்க ஹஸ்பண்டு முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. நீங்கள் ரொம்ப சுருக்கமாக இதை பார்க்குறதுன்னா, செபியோட தலைவராக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திலுமே அவர் வந்து முதலீடுகள் செய்வது என்பது கூடிய வரையில் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவங்க அந்த தலைவர் பதவிக்கு வந்த பிறகு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடணும், அல்லது நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன்றதை வெளிப்படையாக பொது வெளியில் வைக்கணும். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா, நம்முடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த காலகட்டத்திலையும், அதன் பிறகு வந்து அவர் அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய குழுக்கள் இருந்தப்பையும், நிதியமைச்சராக இருந்தப்பையும் அவருக்கு நிறைய சம்பளம்லாம் வந்தது. அதிலெல்லாம் அவர் எங்கே முதலீடு பண்ணார்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாண்டில் தான் அவர் முதலீடு பண்ணார். எந்த தனியார் நிறுவனத்திலும் அவர் முதலீடு பண்ணல. ஏன்னா எந்த தனியார் நிறுவனத்தில் முதலீடு பண்ணாலும் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்கும்போதோ, ஆலோசகராக இருக்கும்போதோ, நிதியமைச்சர் ஆகும்போதோ, எதில் பண்ணாலுமே அவங்க அந்த முடிவை வந்து உண்மையிலேயே வந்து மெரிட்டில் எடுத்தால் கூட உனக்கு அதில் சம்பந்தம் இருக்குது, நீ ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவாங்கன்ற பேர் எப்படி இருந்தாலும் வந்துடும். அதனால் அவங்க
வட்டி கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இதில் தான் பண்ணார். இன்னொரு உதாரணம் 1992-93 காலகட்டத்தில் நரசிம்மராவ் கவர்மெண்ட்டில் மத்திய வர்த்தகத்துறை இணை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அப்போ வந்து ஃபேர் குரோத்னு ஒரு நிறுவனத்தின் மேலே இந்த மாதிரி மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வந்தப்ப அதில் அவர் ஷேர் வச்சிருந்தார் சிதம்பரம். அவராகவே பிஐபியில் திடீர்னு டெல்லியில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு, ஆமாம் எனக்கு அதில் ஷேர் இருக்குது, அதனால் விசாரணை முடிகிற வரைக்கும் நான் பதவி விலகிறேன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அந்த விசாரணையில் ஒரு க்ளீன் ஷீட் கொடுத்த பிறகு தான் 2 வருஷம் பொறுத்து தான் திரும்பவே வந்தார் அவர். இதுதான் கடந்த கால வரலாறு. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? காங்கிரஸ் கட்சியும் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கட்சிகளும் தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, செபியோட தலைவர் மீதே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அந்த புகாரை அவரே விசாரிக்க கூடாது. இது வெளியார் அமைப்பை வச்சு விசாரிக்கணும். சிபிஐ விசாரிக்கணும், இல்லை உச்சநீதிமன்றம் அமைக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை விசாரிக்கணும். அதுவரையில் ஒரு பதவி விலக வேண்டும். இதை தான் கேட்குறோம். மாதவி புச்ச செபி தலைவரையோ அவங்க கணவரையோ தூக்கில் போடுன்னு யாரும் கேட்கல. ஆனால் இதை தான் மோடி கவர்மெண்ட் வந்து விஷமத்தனமாக திசை திருப்புது. எப்படின்னா வந்து அதானி மீதான குற்றச்சாட்டுகளை வந்து இந்தியாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக திசை திருப்புது. ரவிசங்கர் பிரசாத் முன்னாள் மந்திரி சொல்றார், ராகுல் காந்தியோட வருமானத்தில் 43% பங்கு சந்தையில் தான் இருக்குது, அதனால பங்கு சந்தையை வந்து அவர் சிதைக்கிறார். இதெல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டுகள். அவரோட வருமானத்தில் 43% 403% எங்கே இருக்குன்றது பிரச்சனை கிடையாது. அவர் எழுப்புற பிரச்சனைகள் தான் முக்கியம். ஆகவே ஹிண்டன்பர்கோட முதல் ரிப்போர்ட் அதானியை குறித்தது என்றால், 2வது ரிப்போர்ட் செபியை குறிக்குது. 2லையும் அதானி இருக்காரு. ஆனால் முதல் இதை விட 2வது இது ரொம்ப மோசமானது. ஏன்னா அதாவது வந்து மங்கை சூதகமானால் கங்கையிடம் போகலாம், கங்கை சூதகமானால் எங்கே போகிறதுன்னு ஒரு பழைய பழமொழி இருக்கு. அதே மாதிரி சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபவ் சஸ்பிஷன். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன உதாரணங்களை நம்ம ஏன் சொல்றோம்னா, ஒரு அமைப்பின் மீது, அதாவது பங்கு சந்தையை முறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பின் தலைவர் மீது அவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு, அதுவும் சர்ச்சைக்குரிய மிகப்பெரிய நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்பட்டார், ஷெல் நிறுவனங்களை தன்னுடைய பங்குகளை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது உடனடியாக மக்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா, அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். ஒரு விசாரணை, அதாவது செபி மீது குற்றச்சாட்டு வந்தால் அது செபியை விசாரிக்க முடியாது, வேற ஒரு அமைப்பு தான் விசாரிக்க முடியும். அதனால் அவர் பதவி விலக வேண்டும். ஒரு நடுநிலையான அமைப்பை வைத்து, தன்னிச்சான அமைப்பை வைத்து விசாரிக்க வேண்டும். இதுதான் நம்ம கேட்கறது. கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, உலகின் மற்ற நாடுகளில் இந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை முறைப்படுத்தக்கூடிய அமைப்புகளின் தலைவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்தால் அந்த விசாரணை வெளியாரை கொண்டுதான் நடத்தப்பட்டது. அதுவரையில் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும். இந்த அறிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும், அதே போன்று இந்தியாவை இது இழிவுபடுத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாஜக தரப்புல இருந்து தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. நீங்க முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய, குறிப்பாக ஒரு அதானி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அல்லது செபி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை ஒட்டுமொத்த தேசத்துக்கு எதிரான குற்றச்சாட்டாக இங்க போர்ட்ரேட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? 2-3 விஷயம் இருக்குல்ல. அதாவது வந்து அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி. தேசபக்தின்னு யார் கதறுவான்னு பார்த்தீங்கன்னா அயோக்கியர்கள் தான் கதறுவாங்க. அதானி மீதான குற்றச்சாட்டுகளை இந்தியாவுக்கு மீது எதிரான குற்றச்சாட்டுகள் என்று சுமத்துவது வடிகட்டிய அயோக்கியத்தனம். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது, இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டுல எல்லா நாடுகளும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இந்திய பங்குச்சந்தையில் மோசடி நடக்குதுன்னா அது இந்திய பொருளாதாரத்தை மட்டும் பாதிக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏன்னா இந்திய பங்குச்சந்தையில் அந்நிய நாட்டு முதலீடுகள் இருக்குது. அப்போ இங்கே முறைகேடுகள் நடக்குது, தில்லாலங்கடி வேலை நடக்குதுன்னா அது இந்திய முதலீட்டாளர்களை மட்டும் இல்லை, இந்திய பொருளாதாரத்தை மட்டும் இல்லை, சர்வதேச முதலீட்டாளர்களை பாதிக்குது. அதன் மூலம் சர்வதேச பொருளாதாரமும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புக்குள்ளாகும். ஏன்னா இது வந்து ஒரு பின்னி பிணைந்த உலகம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் அந்நிய பங்குதாரர்களை உள்ள அனுமதிக்கணும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரான்ல உள்ள, எஃப்ஐஐ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மோசடி நடக்குதுன்னா அவனுக்கு பாதிப்பு வருமா வராதா? இன்னொன்று எந்த ஒரு நாட்டிலையுமே நடக்கக்கூடிய பங்குச்சந்தை மோசடி என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எல்லாரையும் உலகையே பாதிக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் அதில் எல்லாருக்கும் கருத்து சொல்கிற உரிமை இருக்குது. எல்லாருக்குமே அதில் கருத்து சொல்கிற உரிமை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சட்டங்கள் ரொம்ப வீக்கானவை. அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் அமெரிக்கா மீது எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் பங்குச்சந்தையில் வந்து சிறிய முதலீட்டாளர்களை அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள் பாதுகாப்பது போல இந்தியாவில் பாதுகாக்கப்படுறதில்லை. இந்தியாவில் வந்து பெரும் முதலாளிகள் தான் வந்து பாதுகாக்கப்படுறாங்க, சிறிய முதலீட்டாளர்கள் வந்து பங்குச்சந்தையில் பாதுகாக்கப்படுறதே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடர் ட்ரேடிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும் இல்லையா? இன்சைடர் உள்ளே இருந்த தகவலை கொடுத்து, இப்போ உங்கள் நிறுவனம் இருக்குது, ஒரு எக்ஸ் நிறுவனம் இருக்குது, அந்த எக்ஸ் நிறுவனம் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்குது ஒரு 300 கோடி. அதில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்றது முன்னாலேயே தெரிஞ்சு பங்குகளை வந்து பெரிய அளவில் வாங்கி குவிப்பாங்க.
அந்த முக்கியமான டிசிஷன், உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் வெளியில் போயிட்டு இன்னொரு இயக்குனர் வராரு, அவர் வந்தோடனே ஷேர் மார்க்கெட் ஏற போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நாளே வந்து என்ன பண்ணுவானுங்க, ஒரு 300 கோடி நிறுவனத்தில் 30 கோடி பங்குகளை அதிகமாக வாங்குவானுங்க. அவர் வந்தோடனே என்ன பண்ணுவானுங்க, 10 நாளில் ஷேர் ஏறும்போது அதை கம்முன்னு விற்றுட்டு போடுவானுங்க. இதுக்கு பேர் இன்சைடர் ட்ரேடிங். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த இன்சைடர் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியாவில் சட்டங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் கழுத்தை நெரிக்கிற மாதிரி சட்டங்கள். உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆன இந்திய வம்சாவளியை சார்ந்த ரஜத் குப்தான்ற ஒருத்தர், நீங்கள் கூகுள் பண்ணினா வரும். அந்த ரஜத் குப்தான்றவர் இன்சைடர் ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் மோசடி பண்ணி 5-6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். இங்கே நம்ம ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 92-90. அந்த மாதிரி பங்கு சந்தையில் வந்து இந்த மோசடி நடக்கிறதுன்றது உலகம் பூரா எல்லா நாட்டிலையும் நடந்திருக்கு, இந்தியாவிலையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதானி குரூப் வந்து 10 ரூபாய் ஷேரை 10,000 கோடி 10,000 ரூபாய்க்கு விற்கிறான், அதான் வந்து துரும்ப வந்து வந்து பெரிய தூணாக்குறான்றதெல்லாம் வந்து நான் வந்து காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன். இது காலகாலமாக நடக்கக்கூடியது. இதில் அடிஷ்னலாக இப்போ நமக்கு வந்திருக்கிறது என்னன்னா, வேலையே பயிர மேஞ்ச கதை. முறைப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பே மிகப்பெரிய அளவில் இதில் மோசடிகள் அந்த தலைவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும், என்னன்னா இந்த விஷயம் எல்லாமே காமன் மேனுக்கு எந்த அளவுக்கு புரியும்னா கஷ்டம். ஏன்னா இவங்க இந்த முதலீடுகளிலேயே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, மாதிரி புக்கு, அவன் மாதிரி புக் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம், மாதவி புக்ஸும் அவங்க ஹஸ்பண்டும் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அது. அதாவது இவனும் ஏ பி கொடுப்பான், பி சி கொடுப்பான், சி டி கொடுப்பான், டி திடீர்னு ஏக்கு கடன் கொடுத்துட்டு காலி ஆகிடும், அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உள்ளே வருவான். இதை புரிஞ்சுக்கிறதே வந்து விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில், அந்த விஞ்ஞான ஊழல் தான் இது. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து, அதாவது மாரிஷியஸில் இன்னும் சில நாடுகளில் இருக்கக்கூடிய டாக்ஸ் ஹெவன் சொல்லக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இந்த அம்மா வந்து பணத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க. யார்? மாதிரி புக்ஸும் அவங்க ஹஸ்பண்டும். ஒரு கட்டத்தில் அவங்க விளைவிக்கிறாங்க, ஆனால் அவங்க பினாமிஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய தில்லாலங்கடி வேலை நடந்திருக்குது. இதை நிரூபிக்கிறதே கஷ்டம். இன்னொன்று என்னென்னா வந்து இந்த விஷயம்லாம் எப்படி போச்சுன்னா, செபி உள்ளே இருந்தே விசில் ப்ளோயர்ஸ் இதை எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் கான்டாக்ட் இதெல்லாம் வந்து எப்படி வரும்னா உள்ளேருந்தே எடுத்து கொடுத்துருக்கானுங்க. உதாரணத்துக்கு 2017 இந்த அம்மா போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகுறாங்க. இந்த அம்மா போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னால் இந்த அம்மாவோட ஹஸ்பண்டு அந்த ஒரு குறிப்பிட்ட மொரிஷியஸ் ஃபண்டுக்கு பல $1000 இருக்கக்கூடிய இதுக்கு இனிமேல் வந்து இந்த அக்கௌண்ட்லாம் என் பேரில் தான் ஆப்ரேட் ஆகணும்னு இவர் ஒரு ரிக்வஸ்ட் கடிதம் அனுப்புகிறார். அந்த இமெயிலாம் கிடச்சிருக்கு. ஆகவே இந்த விஷயங்களை வந்து சாமானிய மனிதனுக்கு புரிகிற மாதிரி, இப்போ ஒரு நிலக்கரி ஊழல், கலர் டிவி ஊழல், கோதுமை ஊழல்னு புரிகிற மாதிரி ஷேர் மார்க்கெட் ஊழல் புரியவே புரியாது. அதுலேயும் செபியோட ஊழல்னா முதல்ல செபின்னா என்னன்னே தெரியாது, ஹிண்டன்பர்க்னா என்னன்னே தெரியாது. ஆகவே இதை விளக்குவது கடினம். ஆனால் பெரிய மோசடி நடந்திருக்குன்றது என்பது மட்டும் உண்மை உண்மை உண்மை. இது வந்து பங்குச்சந்தையில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதனுடைய பலன்கள் வந்து காலப்போக்கில் தான் தெரியும். நாளைக்கு மறுநாள் அடுத்த நாள் தெரியாது. அதனால் இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 18 மாதங்களுக்கு முன்பு வந்த ஒரு அறிக்கை, அது அதானியை சுட்டி காட்டியது. அதானி பங்குகள் 20% வரை சரிந்தன. அப்புறம் எந்திரிச்சு வந்தாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், ரெண்டாவது வந்து இப்போ செபி வேலையே பயிரமைஞ்ச கதை. அதானி நிறுவனங்கள்லாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கவராது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தே ஆர் டூ பிக் டு ஃபால். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய வளர்ந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட்டாலெல்லாம் 2 ரிப்போர்ட்டாலெல்லாம் கவர முடியாது. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், அவங்க எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாவோட எல்லா விமான நிலையங்கள், இந்தியாவோட எல்லா துறைமுகங்கள், இந்தியாவோட பெரும்பாலான நிலக்கரி சுரங்கங்கள், இந்தியாவோட மிகப்பெரிய டேட்டா சென்டர்ஸ், இந்தியாவோட மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்கள், அதாவது தே ஆர் டூ பிக் டு ஃபால். பல லட்சம் கோடி. ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சி வந்து கடந்த 20 ஆண்டுகள், அதுவும் மோடி 10-14 வந்த பிறகு வந்திருக்குது. அப்படிங்கும்போது உலகில் பல நாடுகளிலும் அதானிக்கு முதலீடு இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். அதானி மேலே கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க உலக அளவில். அதானி மேலே பொறாமையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், ஹிண்டன்பர்க்கு உள்நோக்கம் இருக்காதான்? கண்டிப்பாக இருக்கும். ஹிண்டன்பர்க் வந்து ஓகியம் கிடையாது. இது வந்து திருடர்களுக்குள்ளே வந்த சண்டையாக நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், திருடர்களுக்குள்ளே வந்த சண்டை தான். ஆனால் அது நம்ம நாட்டை பாதிக்குதுன்னு போது நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கத்தை அதானி வாங்கும்போது ஆஸ்திரேலியாவுக்குள்ள மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஆஸ்திரேலிய மக்கள் கிளர்ந்து எழுந்து போராடினாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் மோடி கவர்மெண்ட் யூடியூப்ல தூக்கிட்டான். ஆஸ்திரேலிய மக்கள், ஆஸ்திரேலியா என்ஜிஓஸ், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் ஆஸ்திரேலியாவில் அதானியோட அந்த கோல் பிளான்ட்டுக்கு எதிராக போராடுறாங்க.
உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரே சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட பவர் பிளான்ட்டை ராஜபக்ஷ பீரியட்ல, கோதபாய பீரியட்ல வந்து அதானி கொடுக்க சொல்லி மோடியா வலியுறுத்தினாருன்னு பார்லிமெண்ட்லேயே பேசி அப்புறம் எடுத்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து மிகப்பெரிய போர்ட்டை வந்து அதானி நிர்மாணிச்சிருக்கார். உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அதானியோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி ஆகும், ரொம்ப குறுகிய காலத்தில் இருக்கிறதால அதானியால பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்கள் உலக அளவில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதானியோட பெரிய ப்ராப்ளம் என்ன, ஏன் அதானியை நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கிறோம்? ஏகபோகம். அதானின்றவர் இருக்கவே கூடாது, ஒரு தொழில் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும், மோனோபொலி இருக்கக்கூடாது, ஏகபோகம் இருக்கக்கூடாது. இந்த ஏகபோகம் இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலக அளவில் அதானியோட கடந்த 10 ஆண்டு கால வளர்ச்சி பல தொழிலதிபர்கள் வயிற்றில் அடிச்சிருக்கு. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் ஹிண்டன்பர்கை இயக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு. இதில் நாம் இந்த முறை கவனிக்க வேண்டியது, இது அதானியை பற்றியது மட்டுமல்ல, அதை விட முக்கியமாக அந்த ரெகுலேட்டர் என்று சொல்லக்கூடிய முறைப்படுத்தக்கூடிய அமைப்பு செபியோட சுதந்திரம் எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிருக்குது, இது எந்த அளவுக்கு ஆபத்து நாட்டுக்கு, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இந்திய பங்குச்சந்தையில் ஏற்படக்கூடிய ஊழல் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏனெனில் சர்வதேச முதலீட்டாளர்களும் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறார். இப்போ இந்த விஷயத்துலங்க சார், இப்போ அதானி குரூப்ஸ் இந்த ஒரு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேற்கோள் காட்டுற விஷயம், இதற்கு முன்னாடி வரும்போது இந்த மாதிரியான அறிக்கை விடும்போதே உச்சநீதிமன்றம் வந்து இதை பெருசாக கன்சிடர் பண்ணல, இதில் வந்து அந்த அளவுக்கான விஷயங்கள் இல்லை அப்படின்றத சொல்லி ரத்து பண்ணாங்க. இதை மேற்கோள் காட்டி இப்போ அதானி நிறுவனம் இதில் ஒரு அவங்களோட விளக்கங்களாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஹிண்டன்பெர்கினுடைய அறிக்கையும் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றத ஒரு விஷயத்தையும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட்டை முன்வைக்கும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஸ்டெப் பேசிஸ்ல நீங்கள் 2-3 விஷயத்தை கிளப்பியிருக்கீங்க. நல்ல கேள்வி. முதல்ல ஹிண்டன்பர்கோட முதல் ரிப்போர்ட் வந்த பிறகு 2023 ஜனவரியில் வந்த பிறகு உச்சநீதிமன்றம் வந்து செபியே இதை விசாரிக்கலாம்னு சொல்லுது. அந்த செபியோட விசாரணையில் 24 புகார்களில் 22 புகார்களில் கிளீன் சிட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அதானிக்கு. மிச்சம் 2 விஷயங்கள்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. செபியோட விசாரணை மீது உச்சநீதிமன்றம் தன்னுடைய திருப்தியை தெரிவித்திருக்கிறது. ஆனால் இன்னும் 2 விஷயங்கள்ல கிளாரிட்டி இல்லை. இன்னொன்று, இது முடிஞ்சு போன விஷயம் கிடையாது. இந்த முதல் இதில் மொத்தமாக அவங்களுக்கு வந்து கிளீன் ஷீட் கொடுத்தாங்கன்றது தவிர இன்னமும் விசாரணை நடந்துட்டு இருக்குது. புதிய தரவுகள் வந்ததுன்னா விசாரணையை மீண்டும் தொடங்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக கிளீன் ஷீட் கொடுக்கல. பட் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவங்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் சொன்னது கரெக்டு, மேல் விசாரணை வேணும்னு அந்த ரிப்போர்ட் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லலை, அது உண்மை. 2வது, இது செகண்ட் ரிப்போர்ட். முதல் ரிப்போர்ட் திரும்ப சொல்கிறோம் அதானி மேலே, இது செபி மேலே. செபி மேலே ஒரு சார்ஜ் வரும்போது இதை யார் விசாரிக்கிறது? இப்போ ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு? ஜேபிசி கேட்குறாரு. சரி, ஜேபிசி முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும். ஹிண்டன்பர்க் 1லேயே போட மறுத்துட்டாங்க அவங்க. இப்போ ஒன்று ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ராகுல் காந்தி அப்போசிஷன் கேட்கறது, அதுலேயும் அப்போசிஷன் உள்ள ஒருமித்த குரல் இல்லை. ஹிண்டன்பர்க் 1லேயே சரத்பவார் ஜேபிசி வேணான்னு சொன்னார். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எப்போ இந்தியா பிளாக் உருவான பிறகும் சொன்னார். சரத்பவாரை போய் அதானி வீட்லேயே பார்த்தாரு. இப்போ மாதவி புக்கை வந்து 2 தடவை அதானி போய் பார்த்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, சரத்பவாரை 2 தடவை பார்த்தார், வீட்லேயே போய் பார்த்தார். இந்தியா பிளாக், இந்தியா அலையன்ஸ் உருவான பிறகும் ஜேபிசி வேண்டான்ற ஸ்டாண்டில் தான் சரத்பவார் உறுதியாக இருந்தார். இப்பயும் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டில் சரத்பவார் பெருசாக பேசலை. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே எல்லாரும் ஒன்றும் ஒருமித்த குரலில் இதை கேட்கல. சிம்பிளாக கேட்கறது என்னன்னா, முறைப்படுத்தும் அமைப்பின் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது உலகின் மற்ற நாடுகளில், இப்போ அமெரிக்காவில் நம்ம செபி மாதிரியே செக்யூரிட்டி கமிஷன் ஒன்று இருக்குது. கடந்த காலங்களில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்தப்போ விசாரணையை வந்து வெளியார் அமைப்பு தான் நடத்துச்சு. செனட் கமிட்டி, FBI, அந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு தான் நடத்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க பதவி விலகினாங்கன்னு சொல்கிறாங்க. இது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அதாவது ஒரு வளர்ந்த நாட்டில், ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸியில் ஷேர் மார்க்கெட்டை நிர்வகிக்கக்கூடிய முறைப்படுத்தும் ரெகுலேட்டரி அமைப்பின் மீது, அதன் தலைவர் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வந்தால், குறிப்பாக ரெகுலேட்டரி தலைவர் மீது வந்தால், இமீடியட்டாக அவர் பதவி விலகுவார். அந்த விசாரணையை அந்த அமைப்பே மேற்கொள்ளாது. உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து நீயே ஜட்ஜு, நீயே போலீஸு, நீயே ஜட்ஜு, நீயே வக்கீலா இருப்பியா? முடியாது. அதைத்தான் இப்போ நம்ம கேட்குறோம். எதிர்கட்சிகள் அதை தான் கேட்குது. விஷமத்தனமாக பாஜக இது எதையுமே கவலைப்படாமல் அதானி மீதான குற்றச்சாட்டை இந்தியாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுன்னு சொல்லுது. செபி மீதான குற்றச்சாட்டை இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அது பிடிக்காதவங்க செய்கிறாங்கன்றாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னா, காலப்போக்கில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 18 மாதத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவில் ஒன்றும் மக்கள் மத்தியில் அது எடுப்படல. 303 இருந்த பிஜேபி 240 ஆட்சியிலிருந்து அகற்ற முடியல, ஒருத்தனை கூட தண்டிக்கலை. இப்போ 18 மாதம் பொறுத்து மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. இதில் ஒன்றும் பெருசாக வந்து விசாரணை நடக்கும்ன்றதுக்கான அறிகுறியும் தெரியல.
இன்னொரு முக்கியமான விஷயம், முதல் தடவை வந்தப்ப பங்கு சந்தை கடுமையான சரிவை சந்திச்சுது. அவங்க ஷேர்லாம் 20% டவுன் ஆச்சு. இந்த முறை பெரிய அளவில் பங்கு சந்தை பாதிக்கப்படவில்லை. ஏன்னா ஒரே குற்றச்சாட்டு 2 தடவை வந்துன்னா அதுக்கு மரியாதை இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், காமன் மேனுக்கு இதை புரிய எந்த அளவுக்கு வந்து போய் வைக்கிறது புரியாது. சேர்ந்து இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து 24ஆம் தேதி நாடு தழுவி ஆர்ப்பாட்டம்ன்றான் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு எதிராக. நீ தெருவில் போய் நின்று கேளுங்க. இப்போ வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக நடக்கும். மைக்கை எடுத்துகிட்டு போய் தெருவில் போகிறோன்னா எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்னு கேளு. தெரியாது. பங்கு சந்தைன்னா உள்ளூர் சந்தை என்னால் தாங்க முடியல, பங்கு சந்தையை பற்றி நான் எங்கே பார்க்குறது. அவை இந்த விஷயம் பொலிட்டிக்கலாக மோடிக்கு பெரிய பின்னடைவை உடனே ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா உடனே ஏற்படுத்த வாய்ப்பு குறைவு. இது எப்போ வெடிச்சு சதுரும்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மறுபடியும் வந்து அதானி பெரிய தவறுகளை பண்ணிட்டு இருக்காரு, மிகப்பெரிய மோசடிகளை பண்றாரு, ஏகபோகத்தை பண்றாரு. மோடி கவர்மெண்ட் அதுக்கு துணைப்போகுது. இது அத்தனையும் உண்மை. ஆனா காமன் மேனுக்கு புரியுற மொழியில இதை சொல்லி அரசாங்கத்தையே நீங்க வந்து சீர்குலைக்கிற அளவுக்கு, அரசாங்கத்தை கவுக்குற லெவலுக்கு எதிர்கட்சிகள் எப்போ போக முடியும்னா இன்னும் அதிகமான தரவுகளும் இன்னும் தொடர்ச்சியான அறிக்கைகளும் வரும்பொழுது மட்டும்தான் நீங்க போக முடியும். இப்பொழுதைக்கு மோடி அரசுக்கு சுருக்கமா சொல்றதுன்னா கோபி, மோடி அரசுக்கு ஹிண்டன்பர்க் 2வது அறிக்கையால் உடனடியாக எந்த பாதிப்பும் இல்லை என்று தான் நான் நம்புகிறேன். சார், இப்போது செபியுடைய இந்த விவகாரம் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு நிறுவனத்தின் மேலே, ஒரு குறிப்பாக அதானியுடைய அந்த நிறுவனங்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஆனால் இப்பொழுது வந்து செபி மேலே வைக்கிறது அப்படிங்கிறது இங்கே பங்குச்சந்தையை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமே வந்து இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேமில் ஈடுபட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இதற்கு முன்னதாக 2023 ஜனவரியில் வந்த அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது ஹிண்டன்பர்க்கினுடைய குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே கோபி குறிப்பிட்டது போல் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு அப்படின்றத க்ளீன் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் ஹிண்டன்பர்க்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 18 மாதத்துக்கு அப்புறம் இவ்வளோ விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி செபியே இங்கே விஷயத்துக்கு இந்த ஸ்கேமில் ஈடுபட்டிருக்காங்கிறத கொண்டு வர்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் சொல்ல ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை குறைத்து மதிப்பிடவில்லை, தவறு நடக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதை வந்து வேலையே பயிரை மேஞ்ச கதையாக செபியே ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எந்த லெவலுக்கு பிக்கப் ஆகும், மோடி கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலாக, இப்போ ஹர்ஷத் மேத்தா ஸ்காம் நரசிம்மரா கவர்மெண்ட்டுக்கு பிக்கப் ஆன மாதிரி இந்த இஷ்யூ வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலாக உருவெடுக்குமானா எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பங்குச்சந்தையில் பெரிய ஒரு தாக்கம் இருந்தால் தான் அது ஒரு முக்கியமான காரணம். பங்குச்சந்தையில் பெரிய ஷேக்கப் இருந்ததுனா தான் கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து வரும். ஆனால் அது வராமல் இவங்க பார்த்துக்கிறாங்க. பங்குச்சந்தையில் சரியும் போது கவர்மெண்ட் இன்வெஸ்டர்ஸே போய் ஷேரை வாங்குறாங்க. அந்த அயோக்கியத்தனெல்லாம் நடக்குது. இப்போதைக்கு இவர்கள் தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், எப்பயுமே தப்ப முடியாது. இது அதனால தான் சொன்னால் வருடத்துக்கு ஒரு ரிப்போர்ட், ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2-3 ரிப்போர்ட் வந்ததுன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆட்சி காலத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாகும். பட் இந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு, செகண்ட் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு மோடி கவர்மெண்ட்டுக்கு பெரிய நெருக்கடி வரும் என்று நான் நம்பவில்லை. நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். ஏன்னா அதானிஸ் வந்து தேர் வெரி டூ பிக் டு ஃபால். இந்தியாவோட எல்லா மாநிலங்கள்லையும் உங்களுக்கு முதலீடுகள் இருக்குது. எல்லாரும் வெறும் மோடி மட்டும்தான் அதானியை ஆதரிக்கிறாருன்றாங்க. இல்லை, பல அரசியல் கட்சிகள் இந்தியா பிளாக்ல இருக்கவங்களே கூட அதானியை வந்து ஆதரிக்கிறாங்க. அதானிக்கு எதிரான அந்த கோபம், அந்த ஒரு போராட்டம் காங்கிரஸ், குறிப்பாக ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர்கள் செய்கிற மாதிரி ஒரு சரத்பவார் செய்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச மம்தா பானர்ஜி செய்யலை, அகிலேஷ் யாதவ் கூட பெருசாக செய்யலை. ஆகவே இந்த ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம எதை பேசினாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியில் தான் வந்து அது நிற்கும். மோடி அரசுக்கு இப்படி வச்சுக்கோங்க கிலோ, இந்த ஹிண்டன்பர்க் 2வது ரிப்போர்ட் செபி மீது வைத்த குற்றச்சாட்டு மோடி அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக வரும் நாட்களில் உருவெடுக்குமா, உருவெடுக்காதா? இதுதான் கேள்வி. என்னை பொறுத்தவரை உருவெடுக்காது என்று நான் நம்புகிறேன். ஓகே, இதில் பேசும்போது மக்களோட சில விஷயங்கள் சொன்னீங்க சார். இது மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுப்பாங்க, போய் எடுத்துப்பாங்க அப்படின்னு. இப்போ நான் அந்த மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கேட்குறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள், பங்கு சந்தையில் வர பிரச்சனைகள் வந்து யாருக்கு ஆபத்து, பெருமுதலாளிகளுக்கு பெரிதாக ஆபத்து ஏற்பட போறதில்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் யாருக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும், அதன் மூலமாக அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இந்த பாதிப்பு எந்தெந்த வகையில் போய் சேரும்? அதாவது இது கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் கோபி. இது வந்து ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்துக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பட் இது லாங் டேர்ம் ரெப்பர்கஷன் வாங்க, நீண்ட காலத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஷார்ட் டேர்ம் அஃபெக்ட் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பங்குச்சந்தை என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். உங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா பங்குச்சந்தை
ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நாட்டின் பொருளாதாரம் வந்து மோசமாக இருக்கும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் அளவுகோல் பங்குச்சந்தை அல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் டு a certain extent பங்குச்சந்தை ஒரு அளவுகோல், ஒட்டுமொத்தமான அளவுகோல் கிடையாது, ஒரே அளவுகோல் கிடையாது. உங்கள் ஜிடிபிக்கும் உங்கள் பங்குச்சந்தைக்குமான வித்தியாசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குழப்பமாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஒரு நாடு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குது, growth இருக்குது அப்படின்றதுக்கும் பங்குச்சந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்குன்றதுக்கும் சில நேரங்களில் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கும். பங்குச்சந்தை ஏற்றத்தோடு காணப்படும், ஆனால் பொருளாதாரம் வீழ்ச்சியாக இருக்கும். பொருளாதாரம் வளர்ச்சியில் இருக்கும், பங்குச்சந்தை வீழ்ச்சியாக இருக்கும். இது மேட் லாஜிக். அது நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த பர்டிகுலர் டெவலப்மெண்ட்டில் பங்குச்சந்தை சர்றுன்னு ஏறணும், அன்னைக்கு கீழே விழுவும். இன்னொரு நாள் நம்ம நினச்சிட்டு இருப்போம் சாதாரணமாக வந்து பங்குச்சந்தை இன்னைக்கு இன்னைக்கு இறங்க போது நினச்சிட்டு இருப்போம், அது சர்றுன்னு ஏறும். வயநாடு மாதிரி பெரிய பேரழிவு நடக்கும்போது கூட அது மேலே ஏறும். ஆகவே அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லாஜிக். ஆனால் ஒட்டு மொத்தமாக இன்சுலேட் பண்ண முடியாது, பொருளாதாரத்திலேருந்து இன்சுலேட் பண்ண முடியாது. பங்குச்சந்தையில் நடக்கக்கூடிய பெரிய மோசடிகள் நிச்சயம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கவே செய்யும். சாமானிய மனிதன் வரையில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அது உடனடியாக நிகழுதா இல்லையான்றதான் கேள்வி. இப்போ ஹிண்டன்பர்க் மாதிரியான ரிப்போர்ட்ஸில் உடனடியாக அதற்கான வாய்ப்பு இல்லை. இது காலப்போக்கில் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஷேர் ப்ரைஸஸை இன்ஃப்ளேட் பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கான ஷேர் ப்ரைஸஸை இன்ஃப்ளேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது எங்கே போய் நிற்கும்? உங்களுக்கு வந்து நல்லா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து கவுருது அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ எல்ஐசி மாதிரி நிறுவனத்துக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்ஐசி மாதிரி நிறுவனங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா எத்தனை சிறு முதலீட்டாளர்கள் 50-70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த 1957 ஆரம்பிச்சது 67 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நம்ம ரத்தமும் சதையுமா போட்டு வளர்த்த அந்த நிறுவனம் வந்து கவுருது அப்படின்னா அது எத்தனை பேரை பாதிக்கும்? ஸோ பங்கு சந்தையில் வரக்கூடிய மோசடிகள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கண்டிப்பாக பாதிக்கும். அதை எப்படி பாதிக்குது, எப்போ பாதிக்குதுன்றது தான் கேள்வி. இப்போ நான் சொன்ன உதாரணம் தான். இப்போ அதானி பங்கு நேற்று விழுதுன்னு போது போய் சில பங்குகள், அரசாங்கத்தோட பங்குகள் விழும்போது போய் எல்ஐசி மாதிரியான, ஸ்டேட் பேங்க் மாதிரியான நிறுவனங்கள் அந்த பங்குகளை வாங்குது. அந்த பங்குகளை வாங்கும்போது எந்த பணத்துலேருந்து வாங்குறான்? ஸ்டேட் பேங்கோட பணமும் எல்ஐசி பணமும் என் பணம், உங்கள் பணம். நீ அதை எதில் கொண்டு போய் போடுற? அவனில் போடுற. அவனது நாளைக்கு வாஷ் அவுட் ஆகுதுன்னா அப்படி தானே போன தடவை ஆச்சு. ஹிண்டன்பர்கோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்த பிறகு எல்ஐசியோட பணம் 30,000 கோடி என்னமோ போச்சு. யார் பணம் அது? உங்கள் பணம், ஏன் பணம். அப்போ எப்படி பாதிக்கும் நீங்கள் கேட்டீங்கல்ல, இப்படி தான் பாதிக்கும். சரி சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எடுத்திருக்கீங்க.